வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு பார்க்க போகிற சமையல் இனிப்பு கொழுக்கட்டை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நம்ம ஒரு ஜேசி மாவு, ஒரு கப்பு மாவு எடுத்து வறுத்துக்கலாம். நம்ம கடை மாவாக இருந்தாலும் சரி, வீட்டு மாவாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். அந்த வறுத்த ஸ்மெல் வரணும். அப்போ எடுத்துடுங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் மாவு போட்டோமோ அதே கப்பில் நம்ம 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் நம்ம 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு இந்த பாத்திரத்திலே கொதிக்க வைங்க வெல்லத்தை. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இங்கே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா ஒரு கம்பி பதம் வரணுங்க. அழப்பாக இருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு கப்பு வேர்க்கடலை போட்டுக்கலாம். தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்காங்க. 1 கப்பு போதும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு கொதி வரும்போது இந்த டைமில் நம்ம மாவு போட்டு கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர்னா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவை நம்ம கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு சின்னதாக இப்படி உருண்டை பண்ணி இப்படி பிடிச்சி வைக்கிறேன். பாருங்க, இதேமாரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இது நம்ம வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். நீங்கள் இது உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் செய்து பாருங்கள். இது விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா இது செய்து சாமி கும்பிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.